உங்க அப்பாவை மலை மாதிரி நம்பினதுக்கு நல்லா செஞ்சுட்டாருடா. இனிமே நான் எப்படி வெளியே மூஞ்சி காமிப்பேன்? எல்லாரும் என்ன கேவலமா பார்க்க போறாங்க. அதுதானே உங்க அப்பாவுக்கும் ஆசை. சரி சரி, நடத்தட்டும் நடத்தட்டும். எம்மா, நீ ஏம்மா கவலைப்படுற? வாமா, போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். தப்பு செஞ்சுட்டு தைரியமா நிக்கிறாங்க, நம்ம ஏம்மா பயப்படணும்? ஏன்டா கோர்ட்ல செகண்டரி எவிடன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு இப்போ டபுள் கேம் ஆடுறியா? கேம் ஆடினது நானா நீங்களா? எப்பா, வாய்ஸ் ரெக்கார்டிங் வேணா செகண்டரி எவிடன்ஸா இருக்கலாம். ஆனா நீங்க பேசுனது ஃபுல்லா வாக்கு மூலமா என் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். என்னடா சொல்ற? நல்லா தானே இவ்வளோ நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. என்னது, நான் பேசுனது ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டியா? ஐயோ, எனக்கு ஏமான் வெளியில இல்லடா, நீ தாண்டா எனக்கு ஏமான். ஏண்டி, எனக்கு இது பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கு. இவன் ஏன் புள்ள தானா? அடியே வேணான்னு சொல்லுடி, இவன் இந்த எவிடன்ஸ் அழிச்சிட சொல்லுடி ப்ளீஸ் டி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம பையனவே சந்தேகப்படுறீங்களா? அப்பனா உங்களை திருத்த முடியாது. நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு கொண்டே கேஸ் கொடுக்குறேன், என்ன சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லி. இன்னொரு கேஸ் கொடுக்க போறேன். என்னன்னு தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்பட்ட எஸ்ஐ. புரியுதா? அடியே நான் அந்த இடத்துக்குலாம் சொல்லல. சொந்த அப்பனை கொண்டு போய் ஜெயிலில் போடணும்னு துடியா துடிக்கிற பையனை இப்பதான் முத பாக்குறேன், அதை தாண்டி சொன்னேன். எம்மா எம்மா, நம்ம படத்துல தானே பார்த்துருக்கோம் ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருக்கிறத. இப்போ நேர்லயே பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. கிளம்பி வாமா சீக்கிரம், நம்ம போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்பாவை கம்பி எண்ணி விடணும். வாங்க வாங்க. கிளம்பிட்டேன்டா. என் பையன் ஆசைதான் என்னோட ஆசையும். என்னப்பா சம்பவம் சூப்பரா இருக்கா? டே எனக்கும் ஒரு டைம் வரும்டா, அப்போ உனக்கு சம்பவம் செம சிறப்பா இருக்கும்.